வணக்கம். நம்ம இன்னைக்கு இந்த வீடியோவில் ஒரு ராகி ரவா தோசை பண்ண போகிறோம். பாருங்க, சூப்பராக மொறுமொறுப்பாக. இது நான் எப்படி செய்தேன்னு சொல்லி பார்க்கலாம் வாங்க. ஒரு அருமையான தேங்காய் சட்னியோட இதை நம்ம சாப்பிட்லாம். இந்த கேழ்வரகு ரவா தோசை பண்ணுறதுக்கு இப்போ நான் ஒரு பவுல் வச்சுருக்கேன். இதில் நம்ம மாவெல்லாம் சேர்த்துக்கலாம். இதில் 1 கப்பு கேழ்வரகு மாவு எடுத்திருக்கேன். இது நம்ம கடையில் வாங்கினது தான். வீட்டில் அரைச்சும் எடுத்துக்கோங்க. 1/2 கப் பச்சரிசி மாவு. எந்த கப்பில் அளக்குறீங்களோ அந்த கப்பில் அளவு பண்ணி எடுத்துக்கோங்க. 1/2 கப்பு ரவை. இது 3 இதில் சேர்த்துட்டேன். 2 பச்சை மிளகாய் கட் பண்ணி வச்சுருக்கேன், இதில் சேர்த்துடலாம். கொஞ்சம் மல்லி இலை, கொஞ்சம் கருவேப்பிலையாக கட் பண்ணி வச்சுருக்கேன், இதையும் இதில் சேர்த்துவோம். பெரிய வெங்காயம், இது கொஞ்சம் பெருசாகவே இருந்துச்சு இந்த வெங்காயம். மீடியம் சைஸ்னால் 2 வெங்காயம் கட் பண்ணிக்கலாம். நான் இது கொஞ்சம் பெரிய வெங்காயம் 1 வெங்காயம் எடுத்திருக்கேன், இதையும் இதில் சேர்த்துடலாம். இப்போ இந்த பவுல் பத்தாதனால நான் இன்னொரு பவுல் எடுத்துருக்கேன், இதில் சேர்த்துக்கலாம். 1/2 டீஸ்பூன் உப்பு சேர்க்குறேன். எல்லாம் கலந்துட்டு தேவைப்பட்டால் உப்பு சேர்த்துக்கலாம். ஃபஸ்ட்லேயே நிறைய உப்பு போடக்கூடாது. இப்போ இந்த மாவை நல்லா கலந்து விட்டுடலாம், எல்லாம் மிக்ஸ் ஆகும்படியாக. இப்போ நல்லா கலந்தாச்சு. இனி தண்ணி சேர்க்கலாம். இதில் 2 கப் அளவு தண்ணி சேர்த்துருக்கேன். கொஞ்சம் தண்ணியாக தான் கலக்கி வைக்கணும். இன்னுமே கொஞ்சம் தண்ணி சேர்த்துக்கலாம். இன்னும் ஒரு 100 ml அளவு, ஒரு 1/2 கப் அளவு சேர்த்துக்கலாம். இதோட இன்னும் ஒரு 1/2 கப்பு தண்ணி கூட சேர்த்துக்கலாம். இதை நம்ம 10 நிமிஷம் ஊற வைக்கும்போது இதில் இருக்க ரவையெல்லாம் ஊறி இன்னும் கொஞ்சம் திக்காகும். அப்புறம் நம்ம தண்ணி பார்த்து மறுபடியும் சேர்த்துக்கலாம். இப்போ இன்னொரு 1/2 டீஸ்பூன் உப்பு சேர்க்குறேன். நல்லா கலந்துட்டு இது ஒரு 10 நிமிஷம் மூடி ஒரு பக்கம் வச்சிடலாம். இது அப்புறம் வச்சிடலாம். இப்போது ஊறிட்டு இருக்கிற அந்த நேரத்தில், இந்த 10 நிமிஷத்தில் நம்ம ஒரு சட்னி அரைச்சிடலாம். ஒரு மிக்ஸி வச்சுருக்கேன். இதில் ஒரு சின்ன கப் அளவு தேங்காய் எடுத்துருக்கேன், துருவின தேங்காய். இதை இதில் சேர்த்துடலாம். 2 பல் பூண்டு, 1 துண்டு இஞ்சி, இதை இதில் கட் பண்ணி சேர்த்துடலாம். இதில் 5 காஞ்ச மிளகாய் வச்சுருக்கேன், இதையும் பிச்சு இதோடு சேர்த்துக்குவோம். வத்தல் தூள் வேணால் போட்டுக்கோங்க. உங்கள் காரத்துக்கு தகுந்தாப்பில் காரம் சேர்த்துக்கோங்க. கொஞ்சமாக 1 துண்டு புளி, இதையும் சேர்த்துக்கலாம். இதில் கொஞ்சமாக கருவேப்பிலை, ஒரு 1/2 கொத்து கருவேப்பிலை சேர்த்துருக்கேன். 1/2 டீஸ்பூன் உப்பு சேர்க்குறேன், தேவையான உப்பு சேர்த்துக்கோங்க. இப்போ இதை ஃபஸ்ட்டு ஒரு சுற்றிட்டு அப்புறமா கொஞ்சம் தண்ணி சேர்த்து அரைச்சிட்டு வந்துடலாம். இப்போ இது மாதிரி அரைச்சி எடுத்துருக்கேன். இன்னும் கொஞ்சம் தண்ணி இதை தனியாக பாத்திரத்தில் ஊற்றிட்டு தண்ணி சேர்த்துக்கலாம். இப்போ இது மாதிரி ஜார் கழுவின தண்ணி எல்லாம் சேர்த்து இந்த மாதிரி வச்சுருக்கேன். ரொம்ப திக்காக இல்லாமல் ரொம்ப தண்ணியாகவும் இல்லாமல் இது மாதிரி கரைச்சிட்டு எடுத்துருக்கேன். இதில் உப்பு காரம்லாம் நீங்கள் கரெக்ட் பண்ணி பார்த்துட்டு தேவைப்பட்டால் மிளகாத்தூள் கூட நீங்கள் சேர்த்துக்கலாம். தேவைப்பட்டுச்சுன்னா இனி தாளித்து கொட்டிடலாம். இதில் 1 டேபிள் ஸ்பூன் தேங்காய் எண்ணெய் சேர்த்துருக்கேன். கொஞ்சமாக கடுகு உளுத்தம்பருப்பு சேர்த்துக்கலாம். 2 காஞ்ச மிளகாய், ஒரு சின்ன வெங்காயத்தை இது மாதிரி பொடியாக கட் பண்ணி வச்சுருக்கேன், அதை சேர்த்துடலாம். சின்ன வெங்காயம் சேர்த்திங்கன்னா ரொம்ப வாசமாக இருக்கும். நல்லா அடுப்பு ஆஃப் பண்ணிவிட்டு கருவேப்பிலை சேர்த்துடலாம். இப்போ இதில் தாளித்து போட்டுடலாம். இவ்வளோதான். இப்போ தோசை மாவை பார்க்கலாம். இது நல்லா தண்ணியாக தான் நான் கரைச்சி வச்சோம். இந்த அளவுக்கு போதும், தண்ணி இனி சேர்க்க வேண்டாம். இது அப்படியே தோசை ஊற்றிடலாம். இப்போ தோசை தவா அடுப்பில் வச்சுருக்கேன், நல்லா சூடாகட்டும். இப்போ நான் இது மாதிரி ஒரு சின்ன கிண்ணத்தில் எடுத்து வச்சுருக்கேன் பவுலில். ஒவ்வொரு கரண்டியாக ஊற்றும்போது லேட் ஆகும். அதனால் கொஞ்சம் ஒரு 2-3 கரண்டியை ஒரே பாத்திரத்தில் வச்சுட்டு ஊற்றிடலாம். இது கொஞ்சம் தவா பெருசாக இருக்குது, சின்ன தவான்னா அவ்வளோ தேவைப்படாது. இப்போ இதை ஊற்றலாம். இப்போ இதில் கொஞ்சம் எண்ணெய் சேர்த்து விட்டுலாம். ஒரு 1/2 டீஸ்பூன் அளவு எண்ணெய் சேர்க்கணும். உடனே எடுக்கக்கூடாது, கொஞ்சம் அந்த சட்டியிலேருந்து நல்லா வேகணும். இந்த ராகி தோசை ரொம்ப சத்தானது. ஒரு 2 நிமிஷம் நான் அப்படியே வச்சுருக்கேன், மீடியமான தீயில் வச்சு. இனி இது நம்ம எடுக்கலாம். இதை விட கொஞ்சம் இன்னும் கூட கொஞ்சம் நைஸாக வேணும் அப்படின்னு சொன்னால் கொஞ்சம் கூட தண்ணி சேர்த்து மாவில் சேர்த்து ஊற்றிக்கோங்க, இன்னும் கூட நைஸாக கிடைக்கும். இதை இப்போ எடுத்து மறிச்சிடலாம்.
குறைஞ்ச தீயிலே அது மாதிரி கொஞ்சம் நேரம் அப்படி வச்சிடலாம். நல்ல மொறுமொறுப்பாக இருக்கும் சாப்பிட. இப்போ நம்ம திருப்பலாம். இதை பாருங்கள், சூப்பராக மொறுமொறுன்னு தோசை ரெடி ஆகிட்டு. இது மாதிரி எல்லாத்தையும் சுட்டு தேவைக்கு எடுத்துக்கோங்க. சட்னி ரெடியாக இருக்குது சாப்பிட. நீங்களும் வீட்டில் இது மாதிரி ட்ரை பண்ணுங்கள். இது ரொம்ப ஹெல்த்தியானது. சுகர்காரங்க தான் சாப்பிட்ணும், ரத்தம் குறைஞ்சவங்க தான் சாப்பிட்ணும் அப்படியெல்லாம் இல்லை. இது நம்ம தொடர்ந்து அடிக்கடி இதை நம்ம எடுத்துகிட்டு வந்தால் நிறைய நோய்கள் வராமலும் பாதுகாக்கலாம். அதுதான் இப்போ ரொம்ப முக்கியம். நீங்கள் செஞ்சு பார்த்துட்டு எனக்கு கமெண்ட் பண்ணுங்கள். மறுபடியும் ஒரு நல்ல ரெசிபியோடு நான் உங்களை சந்திக்கிறேன். மறக்காமல் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். நன்றி. காட் பிளஸ் யூ.